வேதாகமத்தில் திருப்பி போவோம். லூக்கா சுவிசேஷம் அவருடைய 7வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கிறோம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். நான் வாசிக்கிற வேத பகுதியிலே அந்த வசனத்திலே திரும்ப திரும்ப வருகிற ஒரு வார்த்தை என்னது? நீங்களே சத்தமா சொல்லுங்க. அவருடைய பாதம். இந்த ஆண்டினுடைய இந்த ஆரம்பத்திலே இந்த கன்வென்ஷன் சபைக்கு வருகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த ஆண்டையும் காண ஒரு கிருபை ஆண்டவர் பண்ணார். எத்தனை பேருக்கோ ரொம்ப பலசாலிகள், நல்ல திறமையானவர்கள், ஐஸ்வர்யவான்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த 2026 காணுகிறதுக்கு அவர்களுக்கு கொடுத்து வைக்கும். கிருபையினாலே நாம் நம்முடைய மனைவி பிள்ளைகளோடு, அவருடைய புருஷன் பிள்ளைகளோடு, மருமக்களோடு, பேர பிள்ளைகளோடு, சபையோடு, சந்தோஷத்தோடு, பரிசுத்தவான்களோடு இந்த ஆண்டை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தாரே. ஒவ்வொரு ஆண்டிலும் நமக்குள்ளே ஒரு வளர்ச்சி காணப்படும். போன ஆண்டு இருந்ததை போல இந்த ஆண்டு இருந்து விடக்கூடாது. 2025 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தது போல இந்த ஆண்டு இருந்து விடக்கூடாது. ஒருவேளை பிசினஸ் பண்றவங்க இருக்கலாம், சில தொழில்கள் செய்கிறவங்க இருக்கலாம். போன ஆண்டு போலே நீங்களும் இந்த ஆண்டை கலைத்து விடக்கூடாது. அடுத்த டார்கெட் எப்படி நம்முடைய இந்த பொருளாதாரத்தை அடுத்த நிலையை கொண்டு போறோம், இந்த தொழிலை எப்படி வளர்ச்சி பாதையை கொண்டு போறோம். பிசினஸ் பண்றவங்க பிள்ளைகளை வளர்க்கும் போது நம்ம இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு புதுசா என்ன கற்றுக் கொடுக்கணும், சைட்ல என்ன கோர்ஸ் படிக்க வைக்கணும், ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்க வைக்கணும். அதோட வேற வசனங்களை இந்த ஆண்டு கொஞ்சம் கூட நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நிறைய பாடல்களை கற்றுக் கொடுக்கணும். குடும்பமா கர்த்தருடைய காரியத்துல வளரணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். நம்முடைய தரிசனங்கள் பெரிதாக மாறும். எங்கே விஷன் இருக்கிறதோ அங்க மிஷன் இருக்கும். யாருக்குள்ள ஒரு தரிசனம் வருதோ அங்கே அவர்களை கொண்டு அந்த ஆண்டவர் அந்த ஊழியங்களை செய்யும். இது பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, கர்த்தர் உண்மையிலே அதை செய்து கொண்டே. ஒரு நெகேமியா அவன் ராஜாவினுடைய அருகில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஐயோ என் தேசம் பாழாய் கிடக்கிறது, என் தேசத்தினுடைய மதில் இடிந்து கிடக்கிறது என்று சொல்லி அந்த செய்தியை கேட்டோம். அப்படியே உட்கார்ந்து அப்படியே அழுதான், அப்படியே உபவாசித்தான். ஒரு பயங்கரமான பாரம், அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு துக்கம். ராஜா பார்த்தோன்னு சொல்றார், இது சரீரத்திலே வியாதியினாலே உண்டான துக்கம் அல்ல, இது உன்னுடைய மனதிலே ஏற்பட்ட ஏதோ ஒரு நிகழ்ச்சினாலே உன்னுடைய முகம் ஆடி இருக்கிறது. அவனுக்கு எருசலேமை குறித்த ஒரு துக்கம், எருசலேமை குறித்த ஒரு பாரம். பாருங்கள், கர்த்தர் அதே நெகேமியாவை கொண்டே கர்த்தர் எருசலேமுடைய அலங்கத்தை கட்டினார். இதைக்கும் அன்பு தேவ பிள்ளைகள், தேசத்திலே பல நிலைகளிலே தேசம் இந்த நாட்களை சீர்கட்டுக் கொண்டது. மதுபானத்தினால் வாலிப பிள்ளைகள் போதை பொருட்களை பயன்படுத்தி வீதியில் விழுந்து கிடக்கிறார்கள். காலேஜுக்கு போக வேண்டிய பிள்ளைகள், உழைத்து குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் திங்கட்கிழமை காலையில 6 o'clock நம்முடைய டிஸ்ட்ரிக்ட்ல அங்கே கூடி மதம் இருந்துகிறார். இவ்வளவு வேதனையான விஷயம். அது பெற்றோருக்கு தெரியாது. இவர்கள் குறிப்பிட்ட இடங்களில் ஆங்காங்கே ஒதுக்குப்புறமான இடங்களில் கூடி குடித்து விழுந்து கிடக்க ஒரு சங்கடமான விஷயம். நமக்குள்ள ஒரு பாரங்கள், நம்ம ஏதோ எப்படியோ என்று சொல்லி நம்ம பாடு கழிந்தா போதும், நம்ம சாப்பிட்டா போதும், நம்ம வாழ்ந்தா போதும். ஒரு ஆத்தும பாரம் நமக்கு இந்த ஆண்டிலே வேணும். ஏற்கனவே வேதம் சொல்லுகிற பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக மாற வேண்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய வேண்டும், கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளைகள் இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் மாற வேண்டும். இந்த ஆண்டிலே உங்களுடைய தரிசனங்கள் பெரிதாக மாறணும். இந்த ஆண்டிலே நாம் வேகமாக சில நாட்களை கடந்து விட்டோம். இதுவரை சில தீர்மானங்கள் எடுக்காவிட்டாலும்
இந்த ஆண்டுடைய ஆரம்பத்தில் இந்த விசேஷித்த கூட்டத்தினுடைய இந்த முதல் நாளிலே சில தீர்மானங்கள் எடுங்க. என் ஆண்டவருக்காக நான் இந்த காரியங்களை சில மணி நேரத்தை ஒதுக்குவேன். வாசித்த வசனத்திலே திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை நம்ம இங்கே பார்த்தோமே, அவருடைய பாதத்தை அவன் இந்த ஆண்டில கொஞ்ச நேரம் அவருடைய பாதத்தில் உட்காருகிறதற்கு உண்மையா இருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம் என்று சொல்லும் பொழுது அதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே பல வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். அது ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. அவருடைய பாதத்திலே அமருகிறது என்று சொல்லும் பொழுது முதலாவதாக அது ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. எல்லாருமே ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். எல்லாருமே ஜெபிக்கிறவங்களா மாறும். சின்ன பிள்ளைங்க ஜெபிக்கிறவங்களா மாறும். வாலிப பிள்ளைங்க ஜெபிக்கிறவங்களா மாறும். சகோதரர்கள் ஜெபிக்கிறவங்களா மாறும். சகோதரிகள் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். போன ஆண்டை விட இந்த ஆண்டு ஜெபத்துல கொஞ்சம் கூட தரித்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சபைக்கான 7 உபதேசத்திலே ஒன்று, அவர்கள் ஜெபத்திலே என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார். ஆதி திருச்சபையினுடைய விசேஷித்த பண்புகளில் ஒன்று ஜெபத்திலே தரித்திருந்தார். அந்த காலங்களில் இருந்த ஊழியர்களை குறித்து சில காரியங்களை சொன்னார்கள். அந்த நாட்கள்லாம் பாருங்க, இதே போல பெரிய சிஸ்டங்கள் கிடையாது. நான் சபை பெந்தகோஸ்தே சபைக்குள்ள அந்த காலத்துல கத்தினா என்ன செய்யணும்? பாடணும். கத்தினா பிரசங்கம் பண்ணணும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அன்னைக்கு செய்த ஊழியர்களுக்கெல்லாம் அவை பாருங்க, மீடியாக்கள் சாட்சி கிடையாது. பண்ணின பரிசுத்தவான்கள் பணி நடந்து அதோட பிரயாசப்பட்டது, வேர்வைகள், ஃபேன்லாம் அன்னைக்கு ஜோபர்ல கிடையாது. பெட்ரூம் ஸ்லைட் தான் என்ன செய்யுது உண்டு. பரிசுத்தவான்கள் தியாகம், எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய பாதப்பட்ட பூமியிலே நாம் இன்னைக்கு இயேசுவுக்காக நிற்கிறோம். பாத்தீங்களா? இது அவங்களுடைய தியாகம். ஹல்லேலூயா. ஏன் அந்த ஊழியர்கள், அந்த சபைகள், அந்த பரிசுத்தவான்களை ஞாபகப்படுத்துறேன்னா, அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய பாதத்திலே இருப்பார்கள். செல்வத்திலே ஒரு புஸ்தகத்திலே இப்படியாக ஒரு ஜெபத்தை குறித்து தென்கொரியாவிலே மிகவும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷர் பாலியங்கிச்சோ, அவர் பாருங்கள், உலகத்திலே அதிக விசுவாசிகளை கொண்ட திருச்சபை. அவர் ஒருமுறை ஷார்ட்டா ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் இந்தியாவுக்கு பல முறை வந்தார். இந்தியாவுக்காக அவர்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு சபை. அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய இன்னைக்கு அவருக்கு பெரிய சர்ச் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் தென்கொரியாவில் அவர்கள் அதிகமான சமூக சேவைகள் செய்கிறார்கள். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது, ஆர்பனேஜ், சிறுவர்களுக்கு தனியா, முதியவர்களுக்கு தனியா. இன்னைக்கு ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ், பயங்கரமான ஒரு சோசியல் சர்வீஸ், பயங்கரமான ஒரு நெட்வொர்க். அவங்க வந்து ஒரு பயங்கர சேலஞ்சா பண்றாங்க. காரணம், அவங்க சர்ச்சில் அவ்வளவு செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. அவங்க சர்ச் தனி, இந்த சோசியல் சர்வீஸ் இது தனி. இது போக எஜுகேஷன், அதாவது வேதாகமத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் சொல்லும் பொழுது பாருங்க, ஜெபத்தினுடைய கனிகள் தான் இவைகள் எல்லாம் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை அந்த பரிசுத்தவான் அடிக்கடி பயன்படுத்துவார். இன்னைக்கு நீங்க பார்க்கிற பிரமாண்டமான சர்ச், இன்னைக்கு பிரமாண்டமான பார்க்கிற இந்த சோசியல் சர்வீஸ், இந்த நெட்வொர்க் வந்து எதனாலே வந்தது என்று சொன்னார்? இவருடைய சபையினுடைய ஜெபத்தினுடைய கனிகள். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறதுக்கு இந்த ஆண்டு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்க. இயேசு விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், குறைந்தது 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து என்ன செய்யக்கூடாதா? ஜெபிக்க கூடாதா? கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் விரும்புகிற காரியம் குறைந்தது 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி. பலவேளை நம்ம வந்து ஒரு திருப்தி கொள்கிறோம். பாருங்க, ஒரு திருப்தி கொள்கிறோம். நான் நல்லா ஊழியம் செய்கிறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் ஒரு நல்ல விசுவாசியா இருக்கிறேன். நான் வந்து என் சர்ச்சில் நிறைய வாலிப தம்பிங்க இருக்கிறாங்க, தங்கச்சிங்க இருக்கிறாங்க. நேற்றைய தினத்துல எனக்கு வந்து பாருங்க, எனக்கு வந்து நம்ம சர்ச்சில் இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாம் உண்மையிலே ஆக்டிவா இல்லைங்கிறத நேற்றுக்கு நான் புரிந்து கொண்டேன். காரணம், நேற்று ஊழியத்திலே பாண்டிச்சேரியிலே கிருபையினால ஊழியத்தை நிறைவேற்றி இன்னைக்கு காலையில வர ஆண்டவர் உதவி செய்தார். அது ஒரு ஸ்தாபனம், ஒரு 200 வாலிப தம்பி தங்கச்சி வந்திருந்தாங்க. எல்லாமே பாருங்க நல்ல படிங்க. சும்மா 2 தம்பிகிட்ட கேட்டு, அவன் எம்பிங்கிறான், அவன் பிங்கிறான், மெடிசன் எல்லாம் தாண்டி சர்ச்சுக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு சேரே இல்லை. தங்கச்சிங்களும் அப்படித்தான். எல்லாமே ஒன்லி அவங்க அந்த யூத்துல வந்து கரெக்டா இருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் கிடையாது, வயசானவங்க கிடையாது, ஒன்லி வாலிப பிள்ளைங்க மட்டும். ஒரு 15-20 வயதுக்கு மேல
ஒரு 25 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்க கை தட்டுறத பாத்தீங்கன்னா அப்படி நிமிர்ந்து கை தட்டுறாங்க. யாருடைய ஹேர் ஸ்டைலும் ஒழுங்கின்மையா இல்லை. அப்போ தமிழ்நாட்டினுடைய ஸ்பிரிச்சுவலுக்கும் பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியினுடைய அடுத்த மாநிலத்தினுடைய ஸ்பிரிச்சுவலுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவ்வளவு பாருங்க ரெஸ்பான்ஸ் விழுந்து வசனத்தை கேட்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல சொன்னா நிமிர்ந்து எல்லாரும் அல்லேலூயா சொல்றாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனையோ யூத் மீட்டிங், அலர்ட் சிறுவர் முகாம், சர்ச்சுகள், ரொம்ப ஆவியில வைராக்கியமுள்ள சபைகளுக்கெல்லாம் கிருபையினால பல பிள்ளைகளை மீட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய தாக்கம். நம்ம பாருங்க, பாவம் எங்க இருக்கிறதோ அங்க என்னது உண்டு? கிருபையும் உண்டு. ஜெபிக்கிற பிள்ளைகள் அங்க இருக்கிறார். அல்லேலூயா. வாலிப தங்கச்சிகளாம் நிமிர்ந்து கவனிக்கிறீங்க. வாலிப தம்பி தங்கச்சிகள் எங்க கண்டாலும் அவங்களுக்கு 2 வார்த்தை சொல்றதுக்கு அவை பாருங்க இல்லாமல் அவர்களை கடந்து போக ஆவியானவர் விட மாட்டார். உங்க கைத்தட்டுல ஒரு வித்தியாசம் வரும், உங்க பாட்டுல ஒரு வித்தியாசம் வரும். ஒரு 2-3 பிள்ளைங்க இருந்தாலும் நீங்க கைத்தட்டி பாட்டு அந்த இடம் சும்மா அதிரணும். அல்லேலூயா. எதுக்கு அதை சொன்னேங்கிற அந்த ரியாக்ஷனே. அல்லேலூயா. எதுக்காக அதை சொன்ன பாருங்க, அங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொன்னா எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொன்னாங்க. அதனால எதிர்பார்த்துனா அதுக்குதான் இதை சொன்ன. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு 25 பிள்ளைங்க பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றாங்க. 12 பிள்ளைங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சொல்ற விஷயம் உங்களுக்கு அந்த தாகம் இருக்கும்னா, அந்த வாஞ்சை இருக்குன்னா கர்த்தருடைய அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. ஒரு வேற்றுமையிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தாகம் இன்னும் அதிகரிக்கணும், நம்முடைய வாஞ்சை இன்னும் பெருகணும். போன ஆண்டை விட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு அப்படி கொஞ்சம் கூட ஒரு வளர்ச்சிக்கு நேராய் நாம் கடந்து செல்லணும். ஆமென். அல்லேலூயா. சிலருக்கு ஒரு தீர்மானமோ ஒரு வளர்ச்சி அப்படியே காலைல எழும்பணும், அங்க ஒரு பிடி பிடிக்கணும். எங்க சிலருக்கு அந்த பழங்கஞ்சின்னா நல்லா பிடிக்கும். அந்த சட்டியில போட்டு விறகு எல்லாம் பிடிச்சி வச்சு அடி, மூக்கு முட்டை, அப்புறம் மத்தியானம் ஏதாவது பொங்கி வச்சிருப்பாங்க, அது ஒரு சாப்பாடு. அப்புறம் வேலைக்கு அப்படி ஒரு மிஷின் போல அங்க போகணும், வேலை செய்யணும். என்னைக்கு ஒரு அடிமை போலதான். நீங்க ஒரு முதலாளியா மாறணும். அந்த மாதிரி யோசிக்கணும். இந்த கோல்கேட் கம்பெனிக்காரனும் அவனும் சோம் பண்ணி அது பாருங்க. நான் சபைக்குள்ள வந்த நாட்கள் எல்லாம் ஊழியக்காரங்க ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவோம். அவன் ஆண்டவருக்காக காத்திருந்த, ஆண்டவரை எனக்கு ஒரு வேலையை தாங்க, எனக்கு ஒரு பிசினஸ் தாங்க, என்ன நீர் ஆசீர்வதித்தால் நான் கரெக்டா தசம பாகத்தை உனக்கு என்ன செய்வேன், செலுத்துவேன். அப்படி ஜோம் பண்ணி கேட்டு வாங்கினா அந்த மனுஷன் என்னது? கோல்கேட். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா எல்லா கிராமத்துக்கும் கோல்கேட் இல்லாத வீடு கடைகள் என்ன செய்யாது? கிடையாது. நான் சொல்ற விஷயம் பாருங்க, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்க எல்லாம் ஒரு ஓனஸா மாறணும். அப்படி யோசிக்கணும். அப்படி ஆண்டவரை என்னை பெருக பண்ணும். அது என்னைக்கும் வேலை இருக்கான்னு மற்றவங்க என்ன செய்ய கூடாது, கேட்டுக்கணும். அப்படி ஜோம் பண்ணி மேக் பண்ணுங்க, உருவாக்குங்க. இன்னைக்கு 1-2 பேர் நம்ம மாவட்டத்துல, நம்ம பாருங்கள் மாநிலத்துல எத்தனை பேர் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் சின்ன சின்ன நிலையில ஆரம்பித்து இன்னைக்கு பெரிய பிசினஸ் மேன்களா இருக்கிறாங்க. தெரியுமா? அல்லேலூயா. கையில அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆம்பளைங்க தான் பிசினஸ் ஆரம்பிங்க, நீங்களும் ஓனரா மாறலாம். எனக்கு பையாட்டு இருமி காட்டுறது சிங்கம் வருதுன்னா ஆஞ்சிங்கமா பெண்சிங்கமான்னு கேட்பாங்களோ, ஓடி தப்பிக்கதான் பார்ப்பாங்க. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளை யூத ராஜ சிங்கம் இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பண்பு தேவனுடைய அவருடைய பாதத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். அவருடைய பாதத்திலே நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிற நேரங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. சில வசனங்களை நாம் வாசித்துக் கொண்டு இந்த சகோதரியை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 2வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 2 அதனுடைய 12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா.
ஒன்றாவதாக பாருங்கள், நீங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமல் நாம் எல்லாரும் அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அவருடைய சமூகத்திலே இருக்க வேண்டும். அதற்காக செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஆமென், நாம் வழியிலே அழிந்து போகாமல் இருப்பதற்காக. எதற்காக அவருடைய பாதத்தை முத்தம் செய்யணும்? வழியிலே அழிந்து போகாமல் இருப்பதற்காக அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இது நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. அல்லாவிட்டால் அவரை தேடுகிறதை குறிக்கிறது. அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்ய போகிறது? பற்றி எரிய போகிறது. அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. தேசத்திலே இந்த நாட்களிலே நடக்கிற நிறைய நிகழ்வுகள் தேவ கோபத்தை தேசத்துக்குள்ளே கொண்டு வருகிறதற்கான அநேக கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ கோபம் தேசத்திலே வெளிப்படும் விதமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மனிதன் கொடுக்கவில்லை. ஆண்டவரை அறிந்தவர்களும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கிறார். நான் கர்த்தர் எனக்குரிய மகிமை எங்கே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு, அவருக்குன்னு ஒரு கனம் உண்டு, அவருக்குன்னு ஒரு மகிமை உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் மகிமையை நான் வேறு ஒன்றுக்கும் என்ன செய்ய கொடே. மனிதன் இன்றைக்கு மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். மகிமையை வேற எதற்கோ முக்கியத்துவப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கூட மகிமையை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை பவுல் அடிக்கடி நிருபத்திலே சபைக்கதை உணர்த்துகிறார். அவை பாருங்கள், மகிமை அவருக்கே உண்டாவதாக, புகழ் அவருக்கே உண்டாவதாக, எல்லா மகிமையை கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில மகிமையும் கனத்தையும் அவருக்கு செலுத்தாமல் போய்விடக் கூடாது. நாம் கனம் பண்ண வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அதுக்காகயாவது கொஞ்ச நேரம் அவருடைய பாதத்தில் இருக்கணும். என்னை நடத்துகிறது அவர், என்னை போஷிக்கிறது அவர், அவன் என்னை ஆசீர்வதிக்கிறது அவர், எனக்கு அவன் பலனை தருகிறது அவர். எத்தனை பேர் சரீர அவன் பாருங்கள் பலனை இழந்து இருக்கிறாங்க தெரியுமா? நல்லா இருந்தேன். நீங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப டேஞ்சரான சில காரியங்கள், ஹார்ட்ல நிறைய பேருக்கு பிரச்சனை, ஒன் சைடு ஆஃப்ல ஸ்ட்ரோக் பிரச்சனை, மெடிசனா ஃபுட்டா அளவுகள் என்னன்னு தெரிய முடியாது. நீங்களும் நானும் இருக்கிறது கிருபை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபை பெருகணும்னா அநேக ஸ்தோத்திரத்தினால என்னது பெருகும்? கிருபை பெருகும். நல்ல கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய பாதத்துல இருக்க மட்டும் அவசரம் காட்டாதீங்க. நேரம் இல்ல, எனக்கு நேரம் இல்ல, நீங்க நிறைய பேருக்கு நேரம் இல்ல, நேரம் இல்ல, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. அவருடைய பாதத்துல இருக்க மட்டும் நேரம் இருக்காது. அதனால அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் குமாரன் கோபம் கொள்ளாதபடி, வழியிலே அழிந்து விடாதபடிக்கு அவருடைய பாதத்தை என்ன செய்யுங்க? முத்தம் செய்யுங்க. அவருடைய பாதத்திலே அவன் பாருங்க அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவருடைய பாதத்துல தினமும் அது ரொம்ப ஒரு வைராக்கியமா இருக்கும். சில ஆட்களை பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில 7 மணிக்கே வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க. இந்த காலத்துல எப்படி இருக்கிறாங்க? அங்க 8:30 தான் அந்த வேலை செய்யறதுக்கு எல்லாரும் வருவாங்க. இவங்க எத்தனை மணிக்கே போய் நிற்பாங்க. சொல்ல முடியும் போனாது. ஆனா பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துல எத்தனை மணிக்கு சர்ச்சில் ஆராதனை தொடங்கும்? நீங்க இப்படி எல்லாம் தீர்மானம் எடுக்கிறீங்களா? இந்த வருஷம் எல்லா கூட்டங்களுக்கு கலந்து கொள்வேன், இந்த ஆண்டு எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்வேன், இந்த ஆண்டு எல்லா கர்த்தருடைய பந்தியிலும் தவறாமல் கலந்து கொள்வேன், இந்த ஆண்டு அவை பாருங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், இந்த ஆண்டு சிலருக்கு நான் சுவிசேஷம் சொல்லி அவர்களை கூட சர்ச்சைக்கு அழைத்து கொண்டு வருவேன். இப்படிப்பட்ட பாருங்க ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை சில தீர்மானங்கள் எடுங்க. இது நீங்க உங்களுடைய வளர்ச்சியை காண்பீங்க. அல்லேலூயா. நம்ம ட்ரெஸ் அல்ல நம்முடைய வளர்ச்சியை காண்பிக்கிறது. நம்முடைய அவை பாருங்கள் பைக்கு, கார், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எல்லாம் தேவைதான். கர்த்தர் எல்லாம் தருவார். நமக்கு வேண்டியது எல்லாம் தருவார். யாக்கோபு சொன்னது போல, எனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறார். அப்படிங்கிறப்ப நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தருவார். ஆனா அதெல்லாம் நம்முடைய வளர்ச்சி. நம்முடைய வளர்ச்சி இயேசுவுக்காக நான் இதெல்லாம் செய்திருக்கிறேன். இன்னைக்கு இயேசுவுக்காக, எனக்காக ஜீவன் தந்த இயேசுவுக்காக இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்? ஏதாவது செய்யறேன். மகனுக்கு ஒரு பாட்டை பாடினாரு, ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாள். ஒரு மாசத்துக்கு ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்கு நம்ம செய்துட்டு போறது அல்ல. முடிஞ்சு என் வேலை முடிஞ்சு இல்ல. ஒரு வாரத்துக்கு ஏதாவது ஒண்ணு கர்த்தருக்காக செய்துட்டு என் வேலை முடிஞ்சு இல்ல. அல்லது என்னைக்காவது ஒரு நாள் அவை பாருங்கள் எதையாவது ஒண்ணு ஆண்டவருக்காக செய்துட்டு என் வேலை முடிஞ்சு இல்ல.
அவன் தன்னால் இயன்றதை என்ன செய்தான். நம்மளால இயன்றதை கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் எசேக்கியேல் தரிசன புஸ்தகத்திலே அந்த நதி பாய்கிற இடத்துல இக்கரையிலும் அக்கறையிலும் இருந்த அந்த விருட்சம் அது மாதந்தோறும் புது புது கனி என்ன செய்து கொண்டே இருந்தது, கொடுத்து கொண்டே இருந்தது. வாய் திறந்து சொல்லுங்க, புது புது கனிகளை. அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆகினாலும் பாருங்க, நான் கூட இதுல ரொம்ப ஒரு குறைவா தான் இருந்தேன். வேணா நான் வந்து கத்தோலிக்க திருச்சபையில இருந்து வந்த ஆயிட்டு. அப்ப எங்க வீட்டுல வந்து 7 பேர் உண்டு. எங்க அம்மா ஏதாவது கோயிலுக்கு போனா ₹1 சில்லறை மாத்தி வச்சிருப்பாங்க. ₹1 சில்லறை மாத்தி உனக்கு 5 பைசா. அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு அப்படித்தான். இப்போ 30 வருஷங்களுக்கு முன்னால், 35 வருஷங்களுக்கு முன்னாலே ஆளுக்கு 10 பைசா என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இப்போ பாருங்க இருக்கும். அதனால சொல்றேன், போன வருஷம் ஆண்டவருக்கு எப்படி செய்தோமோ அதே போலதான் பொருளாதாரத்திலே இந்த விஷயங்களை சொல்லி வர்றதுனால இதையும் சொல்லாம இருந்தால் நான் குற்றவாளி. பொதுவா வெடிச்சாச்சுல இந்த காரியங்களை நான் எங்க போனாலும் சொல்றது கிடையாது. ஆனாலும் அவன் பாருங்க சில தெரியாம இருக்கலாம். அதனால இதை கற்று தருகிறது கர்த்தருடைய நாமத்தில் இது எங்களுடைய ஒரு வேலையாக இருக்கிறது. அப்போ ஸ்பிரிச்சுவலா வளரணும், ஆண்டவருடைய காரியங்களை வளரணும். ஆண்டவருக்காக கொடுக்கிற காரியத்தில் போன வருஷம் செய்தது போல அந்த மாமூல் செய்திடக்கூடாது. கர்த்தர் உங்களுடைய வருமானங்களை இந்த ஆண்டு பெருக்கிறார் என்று சொன்னால், என்னை உட்படதான் சொல்றேன், போன ஆண்டு நான் ஆண்டவருக்காக விதைத்ததை காட்டிலும் இந்த ஆண்டு நான் அதிகமாக விதைக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நான் சில பிரதிஷ்டை எடுக்கும் பொழுதே ஆண்டவர் என்னை கனம் பண்ணுவார். ஆண்டவருக்காக கொடுக்கிறதுல இந்த ஆண்டு ஒரு புதிய தரிசனம் வரட்டும். நான் ஆண்டவருக்காக நான் விதைப்பேன். உங்களுக்கு இருக்கிற யாராவது நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், நல்ல பிசினஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு பிரதிஷ்டை பண்ணி பாருங்க, விதைக்கிறவனுக்கு தேவன் விதையை கொடுக்கிறவர், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் உங்க விதையை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் விதையை கர்த்தர் பெருக பண்ணுவார். அப்போஸ்தலன் பவுல் கொடுக்கிறதை குறித்து வெளிப்படையாக கொரிந்து சபையிலே சொல்லும் பொழுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக விதைப்பான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியம். வெளிப்படையாக ஆவியானவர் சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அன்பு தேவனுக்கு கொடுக்கிறதுல கூட இந்த ஆண்டு உங்கள் தரிசனம் விரிவடையட்டும். பலவேளை அவை நாம் கொடுக்கிறது இந்த மனிதனுக்கு தானே, இந்த ஊழியருக்கு தானே என்று சொல்லி தோணும். இல்ல, நாம் விதைக்கிறது தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக. அல்லேலூயா. அப்புறம் நம்முடைய நேரம் ரொம்ப பொதுவா நம்முடைய தமிழுடைய ஒரு பழமொழிய நேரம் பொன் தோன்றீங்களா ஆவிக்குரிய சபைகள் இதை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். மொழி அதனாலதான் கர்த்தர் சொன்னார் பாருங்கள், அவன் புருஷர்களே உங்கள் சொந்த மனைவியிடத்தில் என்ன செய்யுங்கள், அன்பு கூறுங்கள். மாத்தி எழுதி இருக்கிறா, மனைவிகளிடத்தில் அன்பு கூறுங்கள் இருக்கா. ஆவியானவர் எவ்வளவு நல்லவர். ஒரு கையை உயர்த்தி ஆவியானவர் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர். நம்ம இயேசு நல்லவர் நல்லவர் சொல்ல, ஆவியானவர் எவ்வளவு நல்லவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்ட. புருஷர்களே சொல்லுங்க, புருஷர்களே, புருஷர்களே. ஆமென். இப்பதான் சான்றது. உங்கள் சொந்த மனைவியிடத்தில் என்ன செய்யுங்கள். நீங்க இதுல மட்டும்தான், வேற எல்லா மனைவிகளிடத்திலையும் அன்பு கூறுகிறோம். வேற இல்லைன்னா அண்ணி, குழந்தை, அதோட கூட வேலை பார்க்கிற, அதோட ஃப்ரெண்டு, எல்லாத்துலயும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா. சொந்த மனைவியிடத்துல நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, நான் இங்க இருக்கிறேன், ஒரு அப்டேட் தகவல் கொடுக்க. சிலவங்க ஓவர் அப்டேட். இப்ப தும்முறேன் பாத்துங்க, இப்ப சிரிச்சேன் பாத்துங்க, இப்ப ஒரு டீ குடிச்சேன் பாத்துங்க. நான் நிறைய பரிசுத்தவான்களுக்கு வண்டி பாத்துக்கிறேன். அந்த பரிசுத்தவான்கள் பண்ற பாடு, அவரு நிம்மதியா இப்படி கார்ல ஒரு 5 நிமிஷம் தூங்கி சிலவங்க விட மாட்டாங்க. சிலவங்க சொந்த மனைவி. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சிலவங்க அப்டேட்னா ஓவர்னா அந்த மகா பரிசுத்தத்துக்கு அந்த பக்கத்துல உள்ள அப்டேட் இருக்கிறதே கிடையாது. இருக்கவும் விட கிடையாது, கிடைக்கவே விட கிடையாது. நம்ம இந்த பக்கம் போன அப்படி ஒரு ஸ்நாக்ல சொல்லுவாங்க. அப்படி விஷயம்
அப்ப பாருங்க, அவன் சகோதரியும் அப்படித்தான் பாருங்க. நீ அவர்களை புரிஞ்சு என் வீட்டுக்காரங்க என்ன ஒரு பாயிண்ட் கொடுக்கின்ற போல அவர் ஒரு சின்ன சிரிப்புல ஒரு அல்லேலியா சொல்லிட்டு இருந்தே போல இருக்கு. சகோதரிகளும் அப்படித்தான். உங்க சொந்த புருஷனுக்கு என்ன செய்யணும்? வேற ஊர்ல உள்ள எல்லாரும் சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா சொந்த புருஷனுக்கு என்ன செய்கிறது கிடையாது, கீழ்ப்படிகிறது கிடையாது. அதனால கவனிங்கள். ஒரு இப்படி ஒரு சர்ச்சில் பாருங்க, இப்போ முன்னாடிலாம் பிரசங்கம் பண்ணிட்டு ஈஸியா போயிடலாம் பாருங்க. இப்போ ஒரு கல்யாண வீட்டுல இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு போய் கைகளை நிக்க, பின்னால 2 ஆண்டிகள் வந்து நிக்காங்க. நான் வந்து பல கல்யாண வீடுகள் பிரசங்கத்தை நான் கவனிக்கிறேன். இங்கே வந்து இப்படியே பேசுறீங்க. நாங்க மட்டும் என்ன அடிமை போல அவங்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணுமா, இருக்கணுமா? நான் எங்க போயிட்டு பாத்தீங்களா, சோத்திரம். கீழ்ப்படின்னு அவ்வளவு கஷ்டம். கீழ்ப்படிக்கிறன்னு அடிமை போலே இருக்குது. அப்போ என்னம்மா பொறுமையா கேட்டேன், என்னம்மா விஷயம் என்ன? அவரு எங்க உங்க வீட்டுக்காரர்? அது 35 வருடமாய் வெளிநாட்டிலே இருந்தார். இப்ப 2 வருடமாய் ஊர்ல வந்து வேலை எடுத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பிரச்சனை வர 35 வருஷமா ராணி போல என்ன செய்றீங்க? இவர் என்ன ஒரு 15 வருஷம் வெளிநாட்டிலே இருந்து அங்கிருந்தே சமயமா அப்படின்னா இவங்க பெரிய ஹாப்பியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப 35 வருஷமா அங்க ராணி அந்த செல்போன் நம்பர் இவங்க நம்பர் தான் எல்லாத்துலயும் இருந்திருக்கும். ஆதார்ல இருந்து பேங்க் எக்ஸெட்ரா, சொத்து வாங்குறது எடுக்கிறது, பிள்ளைங்களுடைய எல்லாம் தெரிஞ்சது இவங்கதான் கிங். இவங்கதான் யாரு? ராணி. இப்ப புதுசா ஒரு ராஜா வந்திருக்காரு. அதை சமாளிச்சு என்ன செய்ய முடியல, 2 வருஷம் கூட வாழ முடியல. இப்ப எல்லாத்துக்கும் அவரு முன்னணிக்கிறார். அவரு முன்னாடி இதான் பிரச்சனை. புரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு ஓஹோ அப்புறம் வந்து அம்மா கொஞ்சம் நீங்க எடுத்து கொடுங்க, குடும்பத்துக்கு புருஷன்னா தலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது கூட உட்கார்ந்து நானும் குடும்பமா இருந்தோம். அதனால அவங்க உட்கார வச்சு சொல்லி இன்னும் நான் அப்படி அப்புறம் அவங்க புரிஞ்சு சொன்னேன், இவ்வளவு நாள் நீங்க அப்படி இருந்தீங்க, நீ அமைதியா இருங்க, அவர் தான் செய்யணும். அவரு பசமா இப்போ ஏதாவது விசா கிடைச்சா விட்டுலான்னு அவருக்கு வயசு போயிட்டு. வெளிநாட்டுல இங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறீங்க, கை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம். வெளிநாட்டுல நம்ம ஆட்கள் தான் வெளிநாட்டுல போகிற கண்டிஷன். நம்ம ஆட்கள் வந்து பாருங்க, முடி நரைச்சா வரக்கூடாதுன்னா பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாங்க. பல்லு இல்லாத ஆட்கள் வரக்கூடாது மெடிக்கல் பல்ல வச்சா விட்டுருவாங்க. வார உங்களுக்கு நான் வரங்க ஆட்கள் பாம்பு இருப்பாங்க, பல்ல வச்சு முடிய கருப்பாக்கி சோத்திரம். அங்கே இப்ப வயசு வச்சுட்டாங்க பாருங்க, அடிக்கிற கிடையாது. சில ஆட்கள் ஒரே ஜெபம், ஐயா ஜெபம் என்ன ஒருக்க நான் போயிட்டு வரேன். எதுக்கு? பியாத்திக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்கணும், ஒரு காரம் வாங்கி கொடுக்கணும், அதுக்காக. சில ஆட்கள் வந்து மகளுக்கு கல்யாணத்துக்காக வெளிநாட்டுக்கு போவாங்க. இப்போ மகளுக்கு கல்யாணத்துக்கு தாண்டி இப்ப யாருக்கு கல்யாணத்துக்கு? பியாத்திக்கு கல்யாணத்துக்கு எப்படியா நாங்க ஒரு கொஞ்சம் 100 பவுன் போடணும்னு நினைச்சிருக்கோம். அதனால ஜோம் பண்ணுங்க. போய் சொல்லல, இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்து சிலவங்க இந்த ட்ரிப் எப்படியாவது அந்த எல்லாருடைய கண்களை தய கிடைக்கப்படி எங்களுக்கு என்ன நினைச்சு கிடைக்கணும்? சாட்சி. 65 வயது 68 வயதிலையும் சிலவங்க ஜெபிக்க கேட்டுக்கணும், உங்களுக்கு வயசு என்னையா அப்படின்னு கேட்கணும். நான் சொல்ற விஷயம், நம்முடைய மாவட்டத்துல அவன் பணத்தை நோக்கி பொருளாதார வளர்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷனுக்கு சில நிமிடங்கள் கர்த்தருடைய பாதத்துல இருக்கிறதற்கு நேரம் இல்லை. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் யாக்கோபிடத்திலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் பாருங்கள், எல்லாவற்றையும் நதிக்கு அந்த புறத்திலே தள்ளிவிட்டு பிந்தி அவன் என்ன செய்தான்? தனித்திருந்து ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். சொல்லுங்க, பிந்தி தனித்திருந்து என்ன செய்தான்? ஜெபம் பண்ணான். அந்த சகோதரனே, உங்களை பெருக பண்ண உங்களை ஆசீர்வதிக்க அந்த சகோதரி உங்களை பெருக பண்ண அவருடைய பாதத்தில் இருக்க மறந்து விடாதுங்க. அவன் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் எப்படியாக வாசிக்கிறோம்? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறதற்காக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்? நம்முடைய வியாதி மாறுறதுக்காக மட்டுமல்ல,
நம்முடைய கடன் மாறுறதுக்காக மட்டுமல்ல, பொருளாதார நன்மைக்காக மட்டுமல்ல, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி ஒரு காலத்துல இல்லாத அளவுக்கு கிறிஸ்தவங்க நெருக்கப்படுறாங்க. வட இந்தியாவுல ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நடத்தும் எவ்வளவு பெயின் தெரியுமா? இன்னைக்கு நம்ம சர்ச்சுகள்ல, நம்ம வீடுகள்ல பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராம கொழுத்து இருக்கிறாங்களே. இந்த யசூரன் கொழுத்து இருந்தான் அப்படின்னு ஒரு வசனம் இருப்பாங்க. அந்த கொழுத்துங்கிற வார்த்தையை சொல்றீங்க, நான் தயக்கம் அடைகிறேன். ஆனா ஆவியான வசனத்துல தெளிவா சொன்னதுனால நான் சொல்லுகிறேன். யசூரன் எப்படி இருக்கிறான்? கொழுத்து இருக்கிறான். நினந்தொடி நல்ல கொழுத்து இருக்கிறான். நீங்க வட இந்தியாவுல என்னுடைய ஒரு நண்பர் சொன்னார், நீங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வெள்ள சட்டையெல்லாம் போட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு இப்படி போறோமே, ஆனா சில குறிப்பிட்ட ஸ்டேட்ல, ராஜஸ்தான், யூபி, இதெல்லாம் சில குறிப்பிட்ட அவங்களுடைய ரொம்ப வைராக்கியமா இருக்கிற பகுதிகள் அப்படி பப்ளிக்ல போக முடியல. பைபிளை பாக்கெட்டுக்குள்ள தான் வச்சிருக்கிறோம், செக் போட்ட ஷர்ட் தான் போட்டிருக்கிறோம். நாங்க ஒரு ஊழியக்காரர் அப்படிங்கிறதே வெளியரங்கமா அடையாளம் காட்ட முடியல. விசுவாசிகள் தைரியம் எப்படி கூடி ஒரு வீட்டுக்குள்ள போய் ஆராதிக்க முடியல. ஆனா நீ கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்கிற வாலிப தம்பிங்க குடும்ப சபத்துல வராம செல்ல நோண்டிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சர்ச்சில் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வராம நீ போமா, அவரோட அம்மாவை கொண்டு பைக்ல விட்டுட்டீங்க, திரும்ப வீட்டுல போய் செல்ல நோண்டிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. யாராவது அப்படி இருக்கிறீங்கன்னு இன்னைக்கு மறந்துடும். ஆண்டவர் சொல்ற, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி நம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நெருக்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்காக ஜெபத்தில் விழித்திருக்கிறார். கொஞ்ச நேரம் பாருங்கள், தினமும் அவருடைய பாதத்துல கண்டிப்பா விழித்திருங்க. லூக்கான சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம்? தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவளுக்கு ஒரு வெளிப்பாடு. இந்த மார்த்தாள் மரியாள் அவங்களுடைய விஷயத்துல இயேசு சொல்றார். அதாவது மார்த்தாள் பல வித வேலைகள்ல தீவிரமா இருக்கு, அதான் அவசியம் தான். இயேசுவோடு கூட 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு கொடுக்கணும். அப்படிதான் மார்த்தாள் எவ்வளவு டென்ஷனா இருக்கும். இந்த இயேசுவை பார்க்க இன்னும் சில கெஸ்ட்கள் வந்திருப்பாங்க, அவருக்கு இருக்கிறாங்க. அப்ப இயேசு மற்றவங்களை பார்த்துட்டு சாப்பிட முடியாதா? இல்ல, அவங்க எல்லாருக்கும் என்னது கொடுக்கிறவர்? அவர் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிற ஒரு இருதயமுடையவர் இயேசு. அப்போ பாருங்க, அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆனா தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன செய்கிறாள்? அப்போ மார்த்தாளுடைய வேலை அவசியம் இல்லாட்டி அந்த எல்லாம் ஸ்தம்பிச்சு போவோம். நீங்க வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம காலையில 6 மணிக்கு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், 8 மணிக்கு முடியல, 9 மணிக்கு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன்னா கை இல்லாதவனும் ஒன்றே அங்க கலாட்டம் பண்ணோம். இல்ல நேரம் எங்க வரும்? பாஸ்டருக்கு ஒரு போன் பண்ணுவோம். அல்லேலூயா. சகோதரர்கள் அப்படிதான். திங்கட்கிழமை காலையில வேலைக்கு கூடிய நேரம், அன்பே நான் உம்மை பார்க்கிறேன். அன்பேன்னா யார? இயேசுவே. அல்லேலூயா. சிலவங்க ஃபுல்லா போன்ல ஒரே அன்பை பார்க்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். நேரம் போயிட்டு சொல்லி முடிக்கிறேன். அன்பு தேவப்பிள்ளைகளே, அவை மார்த்தாளுடைய வேலை தேவைதான். காலையிலே வேலைக்கு போனாதான் சனிக்கிழமை ஆனா வீட்டுல என்னது வரும்? இன்கமிங் வரும். மந்த்லி இன்கமிங் வரும்னா அந்த ஒரு மாசம் வேலைக்கு போனாதான் வீட்டுல உள்ள எல்லா காரியங்களும் நடக்கும். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவுது. பைபிள் அப்படிதான் சொல்லுது, பணம் எல்லாவற்றுக்கும் தேவை. பணம் எல்லாவற்றும். ஆனா பண ஆசை ஏமாத்தி சம்பாதிக்கணும். அளவிட்டால் அளவுக்கு அதிகமா பாருங்க, அப்படி இப்படி எவனை கொண்டாவது சம்பாதிக்கணும். இல்லை இல்லை அவை பாருங்கள், பண ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்கிறது. ஆனால் பணம் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யும்? உணவும். மார்த்தாளுடைய வேலை அவசியம் தான். அதன் நடுவிலும் அவை மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். சோ மற்ற பிசினஸ் மேனுக்கும் மற்ற உழைக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் இந்த உலகத்துல வாழ்கிற மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவை பாருங்கள், நம்ம அவை சில மணி நேரத்தை கர்த்தருக்காக கொடுக்கிறோம். சில நாள் பாருங்கள், சில வேளை வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தை முடித்துக் கொண்டு அந்த பெருவேளை பகுதியை கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். அங்க எனக்கு சில நண்பர்கள் உண்டு. அந்த அது வந்து கரெக்டா அவங்களுக்கு இந்த தொழுகிற ஓதுகிற நேரம் நினைக்கிறேன். அந்த 1 மணி 1:30 ஏதோ அதுல வரிசைய கடைகள்ல சிலவங்க வச்சிருக்காங்க. எல்லாம் பூட்டிட்டு ஓடி போயிருவாங்க பாருங்க, யாரையும் பார்க்க முடியாது. அந்த குறிப்பிட்ட நேரம் ஆகுனா அவங்க பிசினஸ் சென்டர்ல அப்படி லேசா சாத்தி போட்டுருவாங்க. நேரம் அந்த வெள்ளிக்கிழமை போயிடுவாங்க.
ஈவன் பாருங்க, நார்வேலே ஒரு முக்கியமான ஒரு பேங்க் இருக்குன்னா அவங்கதான். மணிமேடையில் பெரிய பிசினஸ் சென்டர் அவங்களுக்கு தான். பாருங்க, அவ்வளவு ப்ராப்பர்ட்டி எல்லாரும் கொஞ்ச நேரத்துல காணாறாங்க. அதுல பக்கத்திலே அவங்களுடைய ஒரு தொழுகை இருக்கு, அவங்க போயிடுவாங்க. நமக்குள்ள எப்படியா வரையறாங்க ஆண்டவரை செய்யுங்கிற விஷயம். எவ்வளவு பெரிய நீங்கள் பிஸியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒருவேளை ஒரு மிட் நைட் இல்லாட்டி 7 மணி ஒரு முழங்கால் பண்ணிட முடியும்னா கர்த்தருடைய பாதத்துல முழங்கால் போடுங்க. முழங்கால முட்ல ஏதாவது பிரச்சனைனா ஸ்டாண்டிங்காக நின்று உங்க கண்களை ஏறிடுங்க. உங்க கைகளையாவது கர்த்தருக்கு நேரம் உயர்த்தி இந்த ஆண்டவர் உங்க பாதத்தை நான் கொஞ்ச நேரம் நான் நிற்பேன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பேன், கொஞ்ச நேரம் துதிப்பேன். சும்மா உட்கார்ந்து இருக்கல குத்துக்கல்லு போல அப்படி உட்கார்ந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணாதான் கிருபை கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் என்னை நம்ம ஆவிக்குரிய வீடுகள்ல ஒரு ஜபம் ஒன்று சொல்றீங்க. ஒரு வீட்டுக்கு போச்சுல ஒரு சகோதரர், அவர் சபைக்குள்ள வரக்கூடிய ஆள் இல்லை, அவர் இப்படி கொண்டு வச்சுட்டு இருக்க ஆள். இந்த சகோதரி சர்ச்சுக்குள்ள வரணும் ஒரு அனுமதி. அப்ப போறோம்னு அவர் கம்ப்ளைண்ட், கட்டில யார் இப்படி உறங்கி விழுந்துட்டு இருப்பா, எட்டி சம்பிடுவோமான் இருக்கான். அப்புறம் கஞ்சி இறந்துடும்ல, என்ன அப்படின்னு புரியல. இவன் ஜபம் ஒண்ணும் பண்ண மாட்டேங்க, சும்மா உட்கார்ந்து எரிஞ்சிட்டு இருக்கா, தூங்கிட்டு இருக்கா. அவர் எப்படிப்பட்ட ஆளு? சோத்திரம். அப்புறம் அவர் கைப்பட்டு இவர் புரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து நமக்கும் இயேசுக்கும் நெருங்கிட்டு பிரதர், நீங்க தான் பிரதர் தேவை, நமக்கு உற்சாகமான ஆள்தான் தேவை. சோதரனை கிருபையினால அவர் சர்ச்சுக்குள்ள இருக்கிறார். சொல்ற விஷயம் அவை வாயை திறந்து ஸ்தோத்திரம். வாயை திறந்து வாயை திறந்து பாடு, அல்ல கிருபை வெளிப்படும், விடுதலை வெளிப்படும். சபையிலும் அப்படிதான். நல்ல வாயை திறந்து கை தட்டி நீ ஒரு ஆராதனை வெளிப்படுகிற வேளையிலே யூதா ஜனங்கள் பாடி துதி செய்ய தொடங்கினதுமே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டோண்டு என்ன செய்தார்கள்? விழுந்தார்கள். பவுலும் சீலாவும் பாடி துதித்து அவர்கள் ஜெபித்து ஆராதித்த பொழுது அவருடைய கை கால்கள் இருந்த கட்டுகள் என்ன செய்தது? அவிழ்ந்தது. மௌனமா ஜெபம் பண்ணது போதும். வாயை திறந்து துதிக்கணும், எழுந்து துதிக்கணும், எழுந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ பாருங்க, அவருடைய பாதத்துல தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நம்ம நாளைக்கு தியானிக்கலாம். அவன் நேசித்து அவருடைய பாதத்துல உட்கார். மரியாள் வந்து இயேசு நேசித்தான். மரியாள், மார்த்தாள், அந்த லாசரு வீட்டுக்கு மேல இயேசு ஒரு அன்பு வைத்திருந்தார். அப்ப நம்ம இயேசுக்கு பாதத்துலன்னா அவருக்கு மேல உள்ள அன்புனால, இயேசுக்கு மேல உள்ள அன்புனால பவுல் வந்து இயேசுக்கு மேல உள்ள அன்பை எப்படி தனக்குள்ள நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்றாரு தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம எல்லாருக்காக அவர் ஒருவர் பலியானாரு, நம்ம எல்லாருக்காக அவர் ஒருவர் காயப்பட்டாரு, நம்ம எல்லாருக்காக அவர் ஒருவர் ரத்தம் சிந்தினாரு. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதையா, நம்ம எல்லாருக்காக அவர் ஒருவர் பலியானாரு. அல்லேலூயா. இயேசுக்கு மேல உள்ள அந்த அன்பினால பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டாரே, என்னை நேசிக்கிறாயே? அப்ப போன ஆண்டை விட இந்த ஆண்டு இயேசுவை கொஞ்சம் கூட நேசிக்கணும். இயேசு கொஞ்சம் கூட நேசித்தீங்கன்னா அவருடைய பாதத்துல கொஞ்சம் கூட உட்காருவீங்க. அடுத்தது ஒரு நன்றி அறிதலோடு உட்காரணும். ஒரு தேங்க்ஸ். நம்ம நேசிக்கிற ஒரு ஆளுக்கு வீட்டுல ஏதாவது ஒரு நல்லது கெட்டது எதுனாலும் நம்ம கொஞ்ச நேரம் அங்க போய் என்ன செய்வோம்? உட்கார்ந்துருவோம். அப்ப நமக்கு ஒன்னும் ஒரு அவசரமும் இருக்காது. இப்ப இயேசுடைய பாதம் ஆண்டவர் சொல்ற, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் இந்த ஜெப வீடு எனப்படும். அவருடைய ஜெப வீட்டுக்குள்ள அவரை நேசித்து வரணும். அவருடைய பாதத்துல இருக்கும் பொழுதும் அவன் பாருங்க, அவருக்கு மேல இருக்கிற அந்த அன்பினாலே அவன் இரண்டாவது ஒரு நன்றி அறிதலோடு. இன்னைக்கு கடைசி காலத்துல மனிதர்களுக்குள்ள இருக்கிற சுபாவத்தை பைபிள் சொல்கிறது, கடைசி நாட்களில் நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு குணம் மனிதர்களுக்குள்ளே காணப்படும் என்று பைபிள் சொல்லுகிறது. அது பாருங்கள், மனிதன் தனக்கு செய்த நன்றியை மறந்துடுவாங்க. மனிதன் தனக்கு செய்த எத்தனையோ பேருக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படிதான். சிறிது பெரிதுமாய் கண்டிப்பா உதவி செய்திருப்போம். சரீர உழைப்புகள், பண உதவிகள், நேர உதவிகள் நிறைய செய்திருப்போம். அதை மனுஷன் என்ன செய்யறான்? மறந்துடுறான். மனுஷன் பாருங்க, ஆனா கர்த்தர் கடவுள் தனக்கு இறங்கி செய்ததையே மனுஷன் என்ன செய்கிறான்? மறக்கிறான். எவ்வளவு சங்கடமான விஷயம். தேவன் தனக்கு இறங்கி செய்ததை என்ன செய்கிறான்? மறக்கிறான். அப்ப அவரை நேசித்து அவருடைய பாதத்துல கொஞ்ச நேரம் இருங்க. இரண்டாவது ஒரு நன்றியோடு. ஆண்டவர், எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை அமையல தெரியுமா?
எத்தனை பேருக்கு லைஃப் செட்டில் ஆகுது, நல்லா படித்திருக்கிற தம்பிங்க, நிறைய படித்திருக்க தங்கச்சிங்க, எத்தனை 100 பவுனை கையில வச்சு கொடுத்து. சமீபத்தில் ஒரு அம்மா அந்த டிவில இந்த செய்தியெல்லாம் போகும் பார்த்தீங்களா, அப்போ நிறைய பேர் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஜெபிக்க கேட்பாங்க. எனக்கே சங்கடமா இருந்துச்சு வாழ்க்கைக்கு. ஒரு அம்மா சொன்னாங்க 25 லட்சம் ரூபாய் கையில கொடுத்தோம், ஒரு கார், இந்த கார் தான் வேணும்னு ஒரு ஃபார்ச்சுனர் வாங்கி கொடுத்தோம், அப்புறம் வந்து ஒரு பிளாட் கொடுத்தோம். இன்னைக்கு அவன் பிள்ளைகிட்ட பேச மாட்டேங்குது, ஒரு வேலைக்காரியை போல அந்த வீட்டில் உள்ளவங்க நடத்துறாங்க. எவ்வளவு சங்கடம், ஆசையா இவ்வளவு லட்சங்கள் கொடுத்த வீடுகள் எவ்வளவு வசதியா அவங்க இருந்திருப்பாங்க பாருங்க. வாழ்க்கை எல்லாருக்கும் அமையலைங்க. அப்ப ஆண்டவர் நல்ல புருஷனை தந்திருக்கிறாரு, நல்ல மனைவியை தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த உலகத்துல எல்லாம் இருக்கிறது, குழந்தை செல்வம் இல்லாம இருக்கு தெரியுமா? நல்ல வேலை அமையல, அலர்ட்டா சாப்பிட முடியல, சரீரத்துல எவ்வளவு பிரச்சனை, உப்பு எடுக்க முடியல, சிலவங்களுக்கு தண்ணியை லிமிட்டா தான் குடிக்கணும். எவ்வளவு பெரிய மனுஷன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஒரு ஃபங்க்ஷன்ல போனா எல்லாரும் சாப்பிட முடியல, ஆயில் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு தேங்க்ஸ், ஆண்டவர் நம்ம எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறார், நல்ல ஒரு அப்பா தந்திருக்கிறார், நல்லா தம்பிங்க எல்லாம் கவனிக்கிறீங்க. தேங்க்ஸ். ஒரு நன்றியோட ஃபேமிலி பிரேயர்ல முழங்கால் போடுங்க, ஒரு நன்றியோடு வந்தோட சர்ச்சில் வந்தோட முழங்கால் போடுங்க. பிரதர்ஸ் அப்படிதான், ஆண்டவரே எனக்கு ஃபேமிலியை தாண்டிரு. அதோட எத்தனை பேருக்கும் எல்லாரும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ பாருங்க, ஒரு சங்கடமான விஷயத்துல 40 வயசு ஆகணும் கல்யாணம் முடியாம எத்தனை பிரதர்ஸ் இருக்காங்க தெரியுமா? வீடு இல்லாம இல்ல, சும்மா சொல்லுவாங்க அன்னைக்கு வீடு இல்ல, இவனுக்கு இல்லங்க, பங்களா போல வெட்டி போட்டிருக்காங்க. எனக்கு நல்ல தெரிந்த அவன் வீடுகளே எத்தனை அப்படி இருக்கு, பங்களா போல, பெரிய அரண்மனை போல வீடுகளை கட்டி வைத்திருக்கிறார். திருமணமே இல்ல. அது பெண்களும் அப்படிதான், படித்து கவர்மெண்ட் வேலைகள் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதத்துக்காக ஒரு தேங்க்ஸ், ஒரு நன்றி செலுத்துகிற வண்ணமாக இந்த ஆண்டவருடைய பாதத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சும்மா ஜஸ்ட் 1 நிமிஷம் ஜெபம் பண்றேன், 2 நிமிஷம் ஜெபம் பண்றேன், நோ சில நிமிஷம் அவன் கொஞ்சம் அதிகமா வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பாட்டு இன்னைக்கு ஒரு காலத்துல எல்லாம் குடும்ப ஜெபத்துல கூட வீட்டுல 2-3 பாட்டு பாடுவாங்க. இன்னைக்கு ஸ்டைல ஒரு பாட்டிலேயே முடிச்சுக்கிறாங்க. நேரம் இல்ல, தூங்கணும், அல்லாட்டா அங்க போனோம் இங்க போனோம், சுருக்கமா முடி இல்ல. ஒரு நன்றி உள்ள உணர்வோடு அவருடைய பாதத்துல இருக்க அர்ப்பணிப்போம்.